நீங்கள் ஆக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்றீங்க இல்லையா? இப்போ இதுலேருந்து ஒரு ஆக்டர் மாறுறாருன்னு வச்சுப்போம். இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது வேறு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ராஜ்குமார் என்ன பண்ணுவார்? அப்படியும் இருக்குது. சில நேரம் அதை அனுமதிக்கிறதும் உண்டு. சில நேரம் அவங்களும் சூப்பராக ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் நம்மளோட விஷன்லேருந்து, நம்மளுடைய திங்கிங்லேருந்து, எழுத்துலேருந்து, கேரக்டர்லேருந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக வேறு ஒன்று எடுத்துகிட்டு போனாங்கன்னா வந்து நம்ம அதை தவிர்க்கணும். ஏன்னா அப்படி தான் அது சேவ் பண்ண முடியும், அந்த கேரக்டரையும் படத்தையும். ஏன்னா அந்த கேரக்டர் என்ன, அந்த படம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அது வழி பிசகி வேறு விதமாக போயிட விடாமல் தடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதை வந்து பட் அட் த சேம் டைம் தே ஆர் ஆல்சோ கிரியேட்டிவ் மைண்ட்ஸ். வர்ற எல்லாருமே கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் தான். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட விஷனை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதெல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நடந்துடணும். கதை சொல்லும் பொழுது ஒரு ஆக்டருக்கு நம்ம விஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்புறம் திருப்பி நம்ம அந்த விஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி பண்ணுறது உண்டு. இப்போ அந்த கான்வர்சேஷன் எப்பயுமே வந்து அது ஜாலியாக பேசினாலும் இதுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுவேன். பேச்சு இதை பற்றியே தான் நான் வச்சுக்குவேன். அப்போது அது சம்மந்தமான நிறைய செய்திகள், வீடியோஸ் இதெல்லாம் போட்டு அப்போ அவங்களும் என்னை போலவே மாறணும் அந்த படத்தில், அந்த பாத்திரத்துக்கு. அப்போது அது பண்ணும்போது அவங்களும் ஆல்மோஸ்ட் சிமிலர் பேஜில் வந்துடுவாங்க. ஒரு பேஜில் வந்துடுவாங்க. சில நேரம் அவங்களுக்கு சந்தேகங்கள் வரும், சில நேரம் ஒரு நல்ல யோசனை தோணும். அப்போ நல்ல யோசனைன்னும் பொழுது அது நம்மளுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அப்போ அது நமக்கானதாக இருக்கும் பொழுது நம்ம எடுத்துக்கணும். வேண்டாததாக இருக்கும்போது அதை வந்து எடுத்துக்காமல் புண்படுத்திடாமல் நம்ம அகற்றிடணும்.